அமெரிக்கா இஸ்ரேல் போர் ஈரானுடன் தீவிரமடைந்துள்ளதால் எண்ணெய் விலை கிட்டத்தட்ட 2 வாரங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஈரான் அமெரிக்க தரை படையெடுப்புக்கு தயாராக இருப்பதாக அறிவித்ததை அடுத்து இந்த சூழ்நிலை மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஈரானிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அமெரிக்க படைகள் வந்தவுடன் அவர்களை எரித்து பிராந்திய கூட்டாளிகளை தண்டிப்போம் என்று எச்சரித்தார். கடந்த வார இறுதியில் போர் மேலும் ஆழமடைந்தது. ஈரானின் ஆதரவு பெற்ற ஹூதிகள் போரில் முதல் முறையாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஏவினர். மேலும் இஸ்ரேல் தென் லெபனானில் தனது படையெடுப்பை விரிவுபடுத்தியது. இதன் விளைவாக ஆசியாவின் முக்கிய பங்குச் சந்தைகள் கடுமையாக வீழ்ச்சியடைந்தன. அதே சமயம் அமெரிக்கா இஸ்ரேல் போருக்கு பதிலடியாக ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகத்தில் சுமார் 5இல் ஒரு பங்கை தொந்தரவு செய்துள்ளது. இது பல தசாப்தங்களில் உலகின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடிக்கு வழிவகுத்தது. போர் தொடங்கியதிலிருந்து எண்ணெய் விலைகள் கிட்டத்தட்ட 60% உயர்ந்துள்ளன. இது உலகளவில் எரிபொருள் விலைகளை உயர்த்தி பல நாடுகளை ஆற்றலை சேமிக்க அவசரகால நடவடிக்கைகளை எடுக்க கட்டாயப்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கடல் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பினால் தவிர எண்ணெய் விலைகள் தொடர்ந்து உயரும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள் ஈரான் நீர்வழியின் மீதான தனது பிடியை தளர்த்தாவிட்டால் அதன் எரிசக்தி உள்கட்டமைப்பை அழிப்பதாக அச்சுறுத்தினார். நான் ஈரானுடன் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு 15 அம்ச திட்டத்தை முன்வைத்துள்ளேன். பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்யும் மறைமுக பேச்சுவார்த்தைகளில் நாம் முன்னேற்றமடைந்து வருகிறோம். ட்ரம்பின் திட்டத்தை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. போர் இழப்பீடு மற்றும் நீரிணையை கட்டுப்படுத்தும் உரிமைக்கான அங்கீகாரம் உட்பட தனது சொந்த போர் நிறுத்த நிபந்தனைகளை முன்மொழிந்தது. ஒனிக்ஸ் கேபிட்டல் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கிரெக் நியூமேன் இந்த குழப்பத்தின் உண்மையான விளைவுகளை எரிசக்தி நுகர்வோர் இப்போதுதான் உணரத் தொடங்கியுள்ளனர் என்று கூறினார். சந்தையில் யாரும் தற்போது அனுபவிக்கும் தடைகளை ஒருபோதும் கண்டதில்லை. ஆனால் இது முன்னெப்போதையும் விட மோசமானது. சனிக்கிழமை அன்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தர் அமைதிக்கான ஒரு அர்த்தமுள்ள படியாக 20 பாகிஸ்தான் கொடியிடப்பட்ட கப்பல்களை நீரிணையில் செல்ல ஈரான் ஒப்புக்கொண்டதாக அறிவித்தார். இருப்பினும் போருக்கு முந்தைய நிலைகளை விட போக்குவரத்து குறைவாகவே உள்ளது.